கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் இதில் பார்ட் 4 இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் எப்படி நம்ம கொடுக்குறது அதை பற்றி நம்ம பார்த்தோம். அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா லிசனிங் ஸ்கில்ஸ், எப்படி வந்து நம்ம லிசனிங் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரனன்சியேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரனன்சியேஷன் வந்து ரொம்பவே நமக்கு முக்கியமானது. எதுக்காக இந்த ப்ரனன்சியேஷன் ரொம்ப முக்கியம், அதனால நமக்கு என்ன ஆக போகுது, அதனால என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறத பற்றி ஒரு 4 பேஜஸ் இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் எலாபரேட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ எசென்ஷியல்ஸ் ஆஃப் ப்ரனன்சியேஷன். ப்ரனன்சியேஷனுடைய அத்தியாவசியம், எசென்ஷியல்னா தேவை என்ன. ப்ரனன்சியேஷன் இன் the English language could be a challenge to non-native speakers as it is different from our Indian languages where there is a direct correspondence between the letters and the sound. அதாவது non-native speakers அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம தான் non-native speakers. நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க அந்த லாங்குவேஜை பேசக்கூடியவங்க. இப்போ பிரிட்டிஷ் பீப்புள் தானே இங்கிலீஷில் பேசுகிறாங்க, அமெரிக்கன்ஸ் அண்ட் பிரிட்டிஷ். ஸோ அவங்க எல்லாருமே யார், நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ். ஆனால் நாமெல்லாம் யார், நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ். நமக்கு இது ஒரு பெரிய சேலஞ்ச். எது, இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசுகிறது பெரிய சேலஞ்ச். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் வந்து லெட்டர்ஸ் அண்டு சவுண்ட். லெட்டர் அப்படின்னா இப்போது கடிதம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கா ஒரு லெட்டர், டி ஒரு லெட்டர், தா ஒரு லெட்டர், இம் ஒரு லெட்டர். இதோடைய சவுண்ட் எப்படி இருக்குது, கா டி தா இம், கடிதம். அதை சேர்த்து அப்படியே நம்ம ரீட் பண்ணுறோம். அப்போது லெட்டர்ஸும் சவுண்டும் ஒரே மாதிரி இருக்குது, நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கிலீஷில் அந்த மாதிரி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், we don't understand why the word tough has this spelling. இப்போ உங்களை பார்த்து டஃப் எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன எழுதுவீங்க, TOUGH. இது உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் எப்படி எழுதுவீங்க. இதோடைய ஸ்பெல்லிங் நீங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னா எப்படி எழுதுவீங்க, TUF, டஃப். அது கரெக்டு தானே, TUF டஃப் தானே, எதுக்கு நம்ம TOUGH போடணும் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வருதா. ஸோ இதுதான் இங்கே பிரச்சனையே. இங்கிலீஷ் ப்ரனன்சியேஷன் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா அந்த லெட்டர்ஸ் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அந்த லெட்டர்ஸை எல்லாம் போட்டு ஒரு வார்த்தையாக மாற்றும் போது கம்ப்ளீட்டாக டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரனன்சியேஷன் வரும். இதனால தான் நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜுங்கிறது இப்போ வரைக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு, அதை பேசுகிறதுக்கு நம்ம சஃபர் ஆகிறதுக்கு காரணம். ஸோ தேர் ஆர் 3 ஆஸ்பெக்ட்ஸ் டு த சவுண்ட் ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ். இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரு 3 இம்பார்ட்டண்ட்டான சவுண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குது. என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கான்சனன்ட் சவுண்டு. கான்சனன்ட் சவுண்டுனா வேறு ஒன்றும் கிடையாது, தமிழில் வந்து மெய்யெழுத்துக்கள்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து வொவல் சவுண்ட்ஸ். இது என்னென்னா உயிரெழுத்துக்கள் மாதிரின்னு வச்சுக்கோங்க. டிப்தாங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வொவல் கிளைட்ஸ். இது நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், உயிர்மெய் எழுத்துக்கள்னு வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து அப்படின்னு நம்ம தமிழில் இருக்கிற மாதிரி கான்சனன்ட் சவுண்ட்ஸ், வொவல் சவுண்ட்ஸ் அண்ட் டிப்தாங்ஸ் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. why it is important to work on one's pronunciation. ப்ரனன்சியேஷன் எதுக்காக நம்ம கற்றுக்கணும், அதனால் என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரெக்ட் ப்ரனன்சியேஷன் மேக்ஸ் யூ சவுண்ட் குட். நீங்கள் சரியாக ப்ரனன்ஸ் பண்ணிங்கன்னா அந்த சவுண்டே வந்து நீங்கள் என்ன கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறீங்களோ அதை எஃபெக்டிவாக கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ ஃபார் த பர்பஸ் we must use correct pronunciation. ஓகேவா. தென் மினிமல் பேர்ஸ் அண்ட் டிப்தாங்ஸ். மினிமல் பேர்ஸ் அண்ட் டிப்தாங்ஸ்னா என்ன, as you are aware of consonant and vowel sound, a brief note on dip and minimal pair diphthongs. That is, diphthongs and a minimal pairs will be helpful with regard to sounding good. ஸோ உங்களுக்கு கான்சனன்ட் சவுண்டு, வொவல் சவுண்டு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, டிப்தாங்ஸும் மினிமல் பேர்ஸும் தெரிஞ்சதுன்னா இன்னும் உங்களுக்கு சவுண்டு, அந்த வேர்டை நீங்கள் சொல்லும் போது ரொம்ப அழகாக நீங்கள் சொல்லலாம். உதாரணத்திற்கு இங்கே சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். PIN பின், பக்கத்தில் இன்னொன்று ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், BIN பின். அடுத்து MIN மைன், NINE நைன், UNCLE அங்கிள், ANKLE அங்கிள். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி நெருங்கின ஒரு வேர்டு, நெருங்கின ஒரு உச்சரிப்பு, ப்ரனன்சியேஷன் மாதிரி இருக்குது இல்லையா. ஆனால் ஸ்லைட்டஸ்ட் வேரி ஆகுது பாருங்களேன். PIN அப்படின்னும் போது அந்த ஃபஸ்ட்டு வரக்கூடிய நம்ம சொல்லுவோம் நார்மலாக வந்து P அப்படின்னு சொல்லி நமக்கு பழக்கம் கிடையாது. OBன்னு சொல்லுவோம், ABன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ A அடுத்து வரக்கூடிய B, அதை இனிமேல் AB அப்படின்னு சொல்லாமல் B அப்படின்னு கொஞ்சம் அழுத்தமாக சொல்லி பழகுங்க. அதே மாதிரி ஓபியா அப்படின்னு கேட்போம் எழுதும் போது, அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் அதுக்கு பதிலாக பி, அந்த பி அப்படின்னு சொல்லும் போது ஏர் ஃப்ளோ வெளியில் போகணும். பி
பி. இந்த மாதிரி அழுத்தமாக சொன்னீங்கன்னா அது பி. நார்மலாக ஏர் ஃப்ளோ வெளில போகிற மாதிரி சொன்னீங்கன்னா அது பி. குச்சி பி, குண்டு பி அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இனிமேல் அந்த மாதிரி சொல்லாமல் பிஐஎன் பின், அந்த ஏர் ஃப்ளோ வெளியில் போகிறது. அழுத்தமாக சொல்லும்போது பின், பிஐஎன் பின். பின் அப்படின்னா நார்மலாக என்ன சொல்லுவோம்? டஸ்ட்பின், அதான் நம்ம சொல்லுவோம். பிஐஎன் பின் அப்படிங்கிறது நம்ம சாரிக்கு பின் மாட்டுறது, ஒரு பேப்பரை அட்டாச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பின், இது எல்லாமே பின். எம்ஐஎன்இ மைன், மைன்னா என்னுடைய. என்ஐஎன்இ 9 அப்படிங்கிறது ஒரு நம்பர். யூஎன்சிஎல்இ எங்களுடைய அங்கிள் ஊருக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அங்கிள். ஆங்கிள் ஏஎன்கேஎல்இ ஆங்கிள் அப்படிங்கிறது டோ ஆங்கிள்னு சொல்லுவோம்ல, நம்ம கால் ஃபுட் இருக்குல்ல, பாதம், அதில் டோ ஆங்கிள்னு சொல்லுவோம். இந்த முன்னாடி இருக்கக்கூடியது, விரலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது டோன்னு சொல்லுவோம். அப்புறம் பின்னாடி குதிங்கால் மாதிரி இருக்கும்ல, அது ஆங்கிள்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது அந்த மீனிங் தான் இது. It is important to be trained in proper articulation of a sounds through an exercise in minimal pairs, as this will guard us from wrong pronunciation. ராங் ப்ரனன்சியேஷனை தவிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சவுண்டை கரெக்டாக ப்ரனன்ஸாக நம்ம யூஸ் பண்ணணும். ப்ரனன்சியேஷன் கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா ராங் ப்ரனன்சியேஷன் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். There are times when people pronounce typhoid as typhoid. மக்கள் வந்து சிலர் ஃபஸ்ட் டைமாக கிளாஸில் வந்து கேட்கும் பொழுது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா டைஃபாய்டு அப்படிங்கிறத டைஃபாய்டு, பிஓஐடி, பாய்டு இன்ஸ்டெட் ஆஃப் பிஹெச், டைஃபாய்டு அப்படிங்கிறத டைஃபாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா பேண்ட், ஷர்ட் பேண்ட் தீபாவளிக்கு நம்மள எடுத்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த பேண்ட் அப்படிங்கிறத ஃபேண்ட், எஃப்ஏஎன்டி ஃபேண்ட் அப்படின்னு சொல்லி ப்ரனவுன்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பு வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த எரர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும்? ப்ரனன்சியேஷனை கரெக்டாக யூஸ் பண்ணுறதன் மூலமாக தவிர்க்க முடியும். சம் ஆஃப் த காமன் pitfalls in pronunciation tend to be interchanging of the P and B sound. இப்போ நம்ம எரரை நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா பி சவுண்டுக்கு பதிலாக நீங்கள் பி சவுண்டை யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்குவோம். அப்போது உங்களுக்கே வந்து அது காமெடியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், how would the words post and pin sound if the P sound is interchanged with B? இப்போ அந்த இடத்துல போஸ்ட், பின் ரெண்டு வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தையில் அந்த பி, அந்த வார்த்தையை எடுத்துட்டு பி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் போட்டிங்கன்னா, வார்த்தை கிடையாது, அது லெட்டர், ஓகேவா? ஸோ பி அப்படிங்கிற ஒரு லெட்டரை எடுத்துட்டு பி அப்படிங்கிற ஒரு லெட்டரை நீங்கள் போட்டு சொன்னீங்கன்னா அது எப்படியா மாறிடும்? போஸ்ட். போஸ்ட் பண்ணு, இந்த லெட்டரை போய் போஸ்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு பதிலாக உங்களுக்கு உச்சரிப்பு சரியாக தெரியல, அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த லெட்டரை போய் போஸ்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது சிரிச்சிடுவாங்க இல்லையா? அதே மாதிரி எனக்கு ஒரு பின்னு கூட சாரிக்கு மாட்டுறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒரு பின்னு கூட சாரிக்கு மாட்டுறதுக்குன்னு சொன்னால் அது ஒரு சிரிப்பாக வந்துடும் நமக்கு. இன்னும் சிலர் வந்து நம்ம சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ப்ராப்பராக நமக்கு சொல்ல தெரியாமல் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லாமல் ஜப்ஜெக்ட் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியெல்லாம் சொல்லும்பொழுது கேட்குறவங்க நமக்கு சிரிச்சிடுவாங்க. அப்போ அது நமக்கு அசிங்கமாக போயிடும் இல்லையா? ஸோ அதனால் கரெக்டான ப்ரனன்சியேஷன் தெரிஞ்சுக்கிறது நமக்கு நல்லது. ஸோ போஸ்ட், பின் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் மாற்றி சொன்னால் கூட அது போஸ்ட், பின் அப்படின்னு மாறிடும். மீனிங்கும் மாறிடும். போஸ்ட் அப்படின்னா தம்பட்டம் அடிச்சுக்கிறது, BOAST, போஸ்ட் அப்படின்னா தம்பட்டம் அடிக்கிறதுன்னு அர்த்தம். BIN, பின் அப்படின்னா டஸ்ட்பின் அர்த்தம். இங்கே நீங்கள் சொல்ல வர்றது PIN, பின்னு, அதுக்கு பதிலாக பின்னா மாறிடும். இங்கே நீங்கள் சொல்ல வர்றது POST, போஸ்ட், அதுக்கு பதிலாக போஸ்ட் அப்படின்னு மாறிடும், தம்பட்டம்னு மாறிடும். ஸோ ப்ரனன்சியேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. டிப்தாங்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு பாக்ஸ்குள்ளே. இந்த டிப்தாங்ஸ் அப்படிங்கிறது ஒரு வேர்டை வந்து மியூசிக்கலாக உங்களுக்கு சொல்லக்கூடியது. Diphthongs are also called vowel glides because during their articulation there is a movement from one vowel to another. Notice the vowel glides in the following words. இந்த பாக்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க பார்த்தியா, ஒரு எத்தனை வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? 5, 10, 14 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 14 வேர்ட்ஸ் நான் ரீட் பண்ணுறேன் பாருங்களேன். ஹியர், வெயிட், டூரிஸ்ட், பாய், ரியர், ஷோ, மை, few, align, cow, hair, fate, fake, few. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே ஒரு மியூசிக்கலாக ஒரு ரிதமிக்காக வர மாதிரி இருக்கும். ஸோ இதை தான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போது அவங்களுடைய சவுண்டு வந்து ஆஹா இவ்வளோ அழகாக பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் இன்ஸ்டெட் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் articulations the diphthongs unconsciously and they sound good.
நம்ம இப்போ தமிழில் குழந்தைங்க 2 வயசு 3 வயசு அப்பா அம்மா மாதிரியே அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. வேறு யார் பேசுகிறதையாவது கேட்டுட்டு அதை அப்படியே பேசுங்க. நம்ம ஆச்சரியப்படுவோம், இப்படி பேசுது பாரு. ஏன்னா அது கேட்குது, ரிப்பீட்டடாக லிசனிங் த சேம் வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ், அதை அப்படியே அது ரீப்ரொடியூஸ் பண்ணுது. அவ்வளோதான், இங்கே ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் நடக்கலை. ஸோ இஃப் யூ லிசன் கேர்ஃபுல்லி, உங்களாலேயும் ஆட்டோமேட்டிக்காக ப்ரெசண்ட்டாக ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும், அழகாக ப்ரெசென்ட் பண்ண முடியும். On the other hand, Indian speakers tend to cut short the vowel glide. நம்ம இந்தியன் ஸ்பீக்கர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த vowels glide இருக்குது பார்த்தீங்களா? vowel glide அப்படின்னு என்ன தெரியுமா? ஈ, ஊ, ஏ அப்படின்னு நிறைய இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபனட்டிக்ஸ் படிச்சிருப்பாங்க, அவங்களுக்குலாம் தெரியும். ஸோ ஆனால் நான் லிட்ரேச்சர் எடுத்துருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது தெரிய சான்சஸ் கிடையாது. அதை வந்து அந்த ஷார்ட்டாக சொல்லிடுவாங்க. அந்த வவல் கிளைட் இல்லாமல் ஷார்ட்டாக சொல்கிறதுனால தான் அந்த மியூசிக்கல் ரிதமிக்காக இல்லாமல் கேட்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஆக்வர்டாக மாறிடும். ஸோ ப்ராக்டிஸ் வவல் கிளைட்ஸ் இஃப் யூ வாண்ட் டு சவுண்ட் ரியலி குட். நீங்கள் என்ன பண்ணணும், வவல் கிளைடை கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபாரினர்ஸ் யூசேஜ் மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் அது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். தென் ஷார்ட் வவல் அண்டு லாங் வவல்ஸ். எதெல்லாம் ஷார்ட் வவல், எதெல்லாம் லாங் வவல் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஷார்ட் வவல்ஸ் அப்படின்னா அந்த வவல்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா ஷார்ட்டாக சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ தமிழில் அ, ஆ, இ, ஈ, உ, ஏ, ஐ, ஓ அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அதை அக்கனாவை ஆயுத எழுத்துன்னு சொல்லுவோம்ல, அதை தவிர்த்து 12 எழுத்து இருக்கும், அதோட சேர்த்து 13 இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 12லையும் நெடில் குறில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த நெடில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து லாங் வவல். குறில்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் ஷார்ட் வவல். இப்போ உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை மட்டும் பாருங்கள், வேர்ட்ஸை மட்டும் கவனிங்க, நான் சொல்கிறேன். பிட், பெட், பேட், பாட், பட், புக், மதர், பீன், பேர்ன், பேர்ன். இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க வார்த்தைகளை பாருங்கள். பார்ன், பூன், பைட், பெயிட், பாய், டவ், ஹவுஸ், பூவர், இயர், ஏர். நீங்கள் இதை ஏஐஆர் ஏர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அப்படி தான் நம்ம சொல்லியிருப்போம். அதை ஏர். காது, கண்ணு காது மூக்கு வந்து காதுன்னு வரும்போது இயர் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம், அதை இயர். நாங்கள் எங்கள் வீட்டில் ரொம்ப புவர் கஷ்டப்படுறோம், அப்போ புவர் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இங்கே எப்படி சொல்கிறாங்க, பூவர். ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாம் திரும்பி திரும்பி நீங்கள் கேளுங்க. இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். பிட், இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய வார்த்தைகள். பிட், பெட், பேட், பாட், பட், புக், மதர், பீன், பேர்ன், பேர்ன். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடியது பாருங்கள். பார்ன், பூன், பைட், பெயிட், பாய், டோ, ஹவுஸ், பூவர், இயர், ஏர். ஸோ இது எல்லாமே வந்து இன்னும் ஒரு தடவை நீங்கள் கேட்டு பழகிக்கோங்க, இதே மாதிரி உச்சரிக்க கற்றுக்கோங்க. தென் த டிஃப்ரென்ஸ் இன் த வே த vowels ஆர் pronounced in the following pairs of word is the difference between short and long vowels. நீங்கள் இந்த மாதிரி நிறைய கற்றுக்கும் போது தான் எது ஷார்ட் வவல் எது லாங் வவல் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இப்போ இந்த வவல்ஸில் வந்து ஷார்ட்டாக சொல்கிறத லாங்காக சொன்னாலும் மீனிங் மாறிடும், லாங்காக சொல்கிறத ஷார்ட்டாக சொன்னாலும் மீனிங் மாறிடும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இப்போது KISS, கிஸ், இது வந்து ஷார்ட் வவல். கிஸ், ஷிப், குட், புல், இதெல்லாமே ஷார்ட்டாக இருக்குது, அதாவது குறில். இப்போ நெடில் சொல்கிறோம், லாங் வவலில் சொல்கிறோம். கீஸ், KEYS, கீஸ் சாவி, கீஸ், ஷீப், ஃபுட், பூன், இது எல்லாம். இப்போது இந்த லாங்காக சொல்லக்கூடிய கீஸ் அப்படின்னு இருக்குது. என்னுடைய கீ எங்கே காணோம் அப்படின்னு கேட்கும்போது வேர் இஸ் மை கீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பதிலாக அந்த கீஸ் அப்படிங்கிற நெடியில் நம்ம குறிலாக மாத்திரம்னு வச்சுக்கோங்களேன், வேர் இஸ் மை கீஸ், ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வேர்டாக போயிடும். அதே மாதிரி என்னுடைய ஆட்டுக்குட்டியில் எங்கே காணோம், ஷீப் அப்படின்னா ஆடு இல்லையா, SHEEP, ஷீப்னா ஆடு, அதில் எங்கே காணோம் அப்படின்னா வேர் இஸ் மை ஷீப் அப்படிங்கிறத சுருக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த நெடியில் குறிலாக மாத்திரம்னு வச்சுக்கோங்க, வேர் இஸ் மை ஷிப், என்னுடைய கப்பல் எங்கே காணோம் மாறிடும். ஸோ ஒரு சின்ன ஒரு குறில் நெடில் மாறினா, லாங் ஷார்ட் வவல் மாறினாலே டோட்டல் சென்டென்ஸ் மீனிங்கும் மாறிடும். ஸோ அதில் ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். Imagine replacing the short vowel in good with a long vowel sound. இப்போ good அப்படிங்கிறத அது வந்து குறில் ஷார்ட் வவல், இதை நீங்கள் லாங் வவலை சொல்லி பார்த்தீங்கன்னா குட், அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு, if you replace the long vowel sound of sheep, இப்போ long vowel sound வந்து sheep,
இது நீங்கள் ஷார்ட் வெர்பலாக சொல்லி பார்த்தீங்கன்னா ஷிப், கப்பலாக மாறிடும். ஸோ டோட்டல் மீனிங்கும் மாறிவிடும். தென் காமன்லி மிஸ்ப்ரனவுன்ஸ்ட் வேர்ட்ஸ். பொதுவாக சில வார்த்தைகளை வந்து நம்ம பார்த்த உடனே தப்பாக யூஸ் பண்ணிடுவோம், ப்ரனவுன்ஸ் பண்ணிடுவோம். எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்களேன், TIER அப்படிங்கிறத பார்த்த உடனே நமக்கு என்னன்னு சொல்லும். TIER என்ன? டயர், டக்குன்னு நம்ம சொல்லிடுவோம். பட் ஆக்சுவலாக டயர்னு சொல்லக்கூடாது, அது ராங்லி ப்ரனன்சியேஷன். அப்போ கரெக்டாக எப்படி சொல்கிறது? TIER, டியர். நம்ம அழுகிறதுக்கு யூஸ் பண்ணணும்ல ஒரு வார்த்தை, டோன்ட் டியர், அந்த மாதிரி டியர் அப்படின்னு தான் சொல்லணும். TIER அப்படிங்கிறது டியர் தான், அது வந்து டயர் கிடையாது. டயர்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது ராங் ப்ரனன்சியேஷன். நெக்ஸ்ட் ஈவன். இப்போ நம்மளுடைய சாப்டருடைய பேரே என்னது? ப்ரனன்சியேஷன் தான். ஸோ இதுவே வந்து சிலர் எப்படி தப்பாக சொல்லுவாங்க அப்படின்னா, ப்ரனவுன்சியேஷன், NOUN, நவுன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ப்ரொனவுன்சியேஷன் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக ப்ரனன்சியேஷன், NUN, நன், ப்ரனன்சியேஷன் தான் சொல்லணுமே தவிர ப்ரனவுன்சியேஷன் சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட்டு, பெரிய கல்யாண வீட்டிலலாம் பெரிய பெரிய பணக்காரங்க ரிச் ஃபேமிலி வீட்டுக்கெலாம் நீங்கள் போய் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா, இப்போது நார்மலாக எல்லாருமே என்ன சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க, சாப்பாடு நம்மளே எடுத்து போட்டு சாப்பிட்ற மாதிரியான ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த சிஸ்டம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம இஷ்டத்துக்கு எதையாவது ஒரு சிஸ்டத்தை, அந்த பேரை வந்து மாற்றி மாற்றி சொல்லுவோம். சிலர் பஃபெட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, சிலர் பஃபே சிஸ்டம்னு சொல்லுவாங்க, சிலர் புஃபெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எது சொன்னாலுமே தவறு தான். ஸோ ரைட்டான ப்ரனன்சியேஷன் எப்படி நம்ம சொல்லணும் இதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஃபெக் சிஸ்டம், BUF அப்படிங்கிறது நம்ம பூ, அதாவது லூஸ் அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி பூ அப்படிங்கிற சவுண்டில் சொல்லணும். FET, அதை ஃபெட்டுன்னு சொல்லக்கூடாது, ஃபேக், FAKEன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஃபேக். அப்போ புஃபேக் என்ன சிஸ்டம்? புஃபெக் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட்டு, வாட் இஃப் யூ மிஸ்ப்ரனவுன்ஸ். ஒரு வார்த்தை நீ தப்பாக ப்ரனவுன்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, சாப்பிட்றீங்க, நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு இப்போது இது சாப்பிடணும் போல் இருக்குது, ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்குது. அப்போது அந்த வெயிட்டரை கூப்பிட்டு என்னென்ன ஸ்வீட்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்கும்போது மெனு கார்டு கேட்போம் இல்லையா? ஸோ அந்த மெனு கார்டில் அந்த ஸ்வீட் அப்படிங்கிற இடத்துக்கு பதிலாக என்ன போட்டிருப்பாங்க? டிசர்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. டிசர்ட், DESSERT, அதாவது 2 S வந்துச்சுன்னா அது டிசர்ட். டிசர்ட்னா ஸ்வீட்னு அர்த்தம். அதுக்கு பதிலாக நீங்கள் அதை டெசர்ட்னு வாசிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, DES, ஒரு S மட்டும் வர மாதிரி வாசிச்சிட்டிங்கன்னா அது பாலைவனமாக மாறிடும். அப்போ அந்த வெயிட்டர் வந்து டபக்குன்னு சிரிச்சிருவார். என்ன மேடம் நீங்கள் ஸ்வீட் கேட்குறீங்க, இவ்வளோ பெரிய ஹோட்டலில் வந்து அழகாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு, இப்போ இது கூட உங்களுக்கு சொல்ல தெரியலையா அப்படின்னு சொல்லி சிரிச்சிருவாங்க. ஸோ அதனால் நம்ம கவனமாக, ரொம்ப கான்சியஸாக அந்த ப்ரொனன்சியேஷனை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு 2 S வர இடத்துல நம்ம DE சவுண்டு வர மாதிரி டிசர்ட் அப்படின்னு சொல்லணும். ஒரு S மட்டும் வரது வந்து டெசர்ட், A சவுண்டு, டே, A, டெசர்ட். ஒரு 2 S வந்ததுன்னா அது டிசர்ட், இது வந்து டெசர்ட் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி SCRAP, அதே தான் இங்கே இந்த பக்கம் போட்டிருக்காங்க. SCRAP, ஒரே ஒரு E மட்டும் தான் சேர்த்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா SCRAP அண்ட் SCRAPE மட்டும்தான். ஸோ இது ரெண்டுக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கா அந்த வேர்டை வந்து ப்ரனவுன்ஸ் பண்ணுறதுல அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக. Be careful about how you pronounce these 2 words. இந்த 2 வார்த்தையும் சொல்லும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன் SCRAP அதில் வரக்கூடிய RAP அப்படிங்கிறது என்னென்னா டேப். அப்போ அந்த இடத்துல ரேப். அப்போ அந்த வார்த்தை எப்படி சொல்வீங்க? ஸ்க்ரேப், ஸ்க்ராப், ஸ்க்ராப் அப்படின்னு சொல்லணும். டேப், ஸ்க்ராப் அப்படின்னு சொல்லணும். ஸ்க்ராப். அடுத்து வரக்கூடிய இதில் RAPE அப்படிங்கிறது ரேப், டேப் அப்படிங்கிற மீனிங். இது டேப், ஸ்க்ராப், இந்த இடத்துல டேப், ஸ்க்ரேப் அப்படின்னு வரணும். ஸ்க்ராப். அதே மாதிரி ஆஃபன் பீப்புள் கம்ப்ளைண்ட் தட் எ கோர்ஸ் விச் இஸ் நாட் குட் ஷுட் பி. இப்போது இந்த 2 வார்த்தைகளும் தேவையான இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக யூஸ் பண்ணணும். எப்படின்னா, ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஸ்க்ராப், செகண்ட் ஒன்று ஸ்க்ரேப், ஸ்க்ராப், ஸ்க்ரேப் அப்படின்னு கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டும். நெக்ஸ்ட், இப்போ இந்த ஸ்க்ரேப்ல என்ன மீனிங்னா, கேரட் எல்லாம் அம்மா வீட்டில் வாங்கிட்டு வந்து சீவுவாங்க பார்த்துருக்கீங்களா? இந்த கேரட்டை கொஞ்சம் சீவி கொடு அப்படின்னு சொல்லுவாங்களா, அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்க்ரேப் பண்ணி கொடுன்னு சொல்லுவாங்க. அதான் ஸ்க்ரேப். இது வந்து ஸ்க்ராப்னா கிறுக்கிறது, உங்களுக்கு தெரியும் நோட்லலாம் கிறுக்கிறது. தட் இஸ் கால்டு SCRAP, ஸ்க்ராப். டோன்ட் ஸ்க்ராப் இன் மை நோட், என் நோட்டில் கிறுக்காத, ஸ்க்ராப் பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம். இதே இதை கேரட்டு, முட்டைக்கோஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் சீச்சி அதை பொரியல் மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதை வந்து என்ன சொல்லுவோம்? ஸ்க்ரேப் பண்ணு, சீச்சி கொடு அப்படின்னு சொல்லுவோம், சீவி கொடு அப்படின்னு சொல்லணும். அதான் ஸ்க்ரேப். தென்
SUITE இந்த வார்த்தையை பார்த்த உடனேயே டக்கு ஷூட் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆக்சுவலாக இது சூட் கிடையாது. SUIT ஷூட் கிடையாது. சூட் கேஸ்ன்னு சொல்லணும்னா அந்த ஷூட் இது கிடையாது. இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா ஸ்வீட். SUITE ஸ்வீட். நம்ம ஸ்வீட் சொல்கிறோம்னா அந்த மாதிரியான ப்ரொனன்சியேஷனை இது சொல்லணும். அப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரியெல்லாம் இந்த வார்த்தை இப்படி தான் சொல்லணும்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது, இதெல்லாம் இப்படி தான் சொல்லணும்னு எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு தான் லிசனிங். இதுக்கு முன்னாடி இந்த டாபிக், இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் முக்கியமாக என்ன நீங்கள் கேட்கணும், லிசனிங் ப்ராக்டிஸ் உங்களுக்கு இருக்க வேண்டும். லிசனிங் ப்ராக்டிஸ் உங்களுக்கு இருக்க தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எப்படி இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ எதுக்காக நம்ம ரீட் பண்ணணும்? இந்த வார்த்தைகளுக்கு ஸ்பெல்லிங் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ரீட் பண்ணும்போது அந்த வார்த்தையை நீங்கள் பார்க்குறீங்க, அப்போ அந்த வார்த்தையினுடைய ஸ்பெல்லிங் உங்களுக்கு தெரியும். லிசனிங் பண்ணும்போது அந்த வார்த்தை எப்படி யூஸ் பண்ணுறது சொல்கிறதுன்னு தெரியும். ரீட் பண்ணும்போது அந்த வார்த்தையினுடைய ஸ்பெல்லிங் தெரியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரைட்டிங் உங்களுக்கு டெவலப் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் ரீடிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட், லிசனிங் அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட் பேசுகிறதுக்கும் எழுதுவதற்கும். ஓகேவா? இப்போது அமெரிக்கன் அண்ட் பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷன், இதுக்கு முன்னாடி 2 வீடியோஸ், சாரி இது வந்து 4th வீடியோ. இதுக்கு முன்னாடி 3 வீடியோஸ் வந்து இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக போட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? அது இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு அந்த லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அமெரிக்கன் அண்ட் பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷன். அமெரிக்கர்கள், பிரிட்டிஷ் பீப்புள் 2 பேருக்குமே இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க. ஆனால் அவங்க 2 பேருக்குமே வந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் வேரி ஆகும். ஏன் வேரி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் பீப்புள் வந்து ஆக்சுவலாக அவங்க இங்கிலீஷ் பேசுவாங்க. பட் அமெரிக்கன்ஸில் வந்து நிறைய பேர், இப்போது நம்ம மதுரையில் இருந்து, நம்ம திருச்சியில் இருந்து, நம்ம சென்னையில் இருந்து, நம்ம ஊர் நியூ டெல்லியில் இருந்து, இங்கே இருந்து எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அமெரிக்காவில் போய் குடி புகுந்திருக்காங்க. அங்கே போய் ஸ்டே பண்ணிடுறாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து அங்கே போய் ஸ்டே பண்ணிடுறாங்க. கனடாவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து இப்படிலாம் போய் இருக்கும்போது பலதரப்பட்ட மக்கள் அங்கே இருப்பாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அதே இங்கிலீஷ் வந்து டிஃபர் ஆகும். பிரிட்டிஷ் பீப்புள் அவங்க மட்டுமே இருக்கக்கூடிய அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய இங்கிலீஷ் டிஃபராகவும் இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்குவோம், எதெல்லாம் பிரிட்டிஷில் யூஸ் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் அமெரிக்கன் இங்கிலீஷில் அந்த உச்சரிப்புகள் மாற்றுறாங்க அப்படிங்கிறத. இப்போது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க என்னென்னா, டிஃபரன்ஸ் இன் ஸ்ட்ரெஸ் இன் பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ். பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லையும் அமெரிக்கன் இங்கிலீஷ்லையும் எப்படி அந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம் பற்றி, அழுத்தம் கொடுக்குறது எப்படி மாறுது ஒரு வார்த்தைக்கு அப்படின்னு. இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பிரிட்டிஷ், திரும்பி அதே மாற்றி சொல்லுவேன், அது வந்து அமெரிக்கன். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பிரிட்டிஷில் இப்போ ADULTன்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா, அதை பிரிட்டிஷ்காரங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, அடல்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. அடல்ட், அதாவது ஃபஸ்ட்டு ஆ சவுண்டு ரேஸ் பண்ணி சொல்லுவாங்க, அடல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது அமெரிக்கன்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா, அடால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடால்ட் அடுத்து வரக்கூடிய டீக்கு ஸ்ட்ரெஸ்ஸை போட்டு சொல்லுவாங்க, அடால்ட். ஸோ பிரிட்டிஷ் பீப்புள் வந்து அடல்ட்னு சொல்லுவாங்க, அமெரிக்கன்ஸ் அடால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி பிரிட்டிஷ் பீப்புள் முதல் வரக்கூடிய வார்த்தைகளெல்லாம் உயர்த்தி சொல்லுவாங்க, அதாவது அந்த டோனை ரேஸ் பண்ணி சொல்லுவாங்க. அமெரிக்கன்ஸ் வந்து 2வது வரக்கூடிய செட் ஆஃபுக்கு தான் டோனை ரேஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அடல்ட், அடால்ட். அதுக்கடுத்து பேலே, பலே, ப்ரோச்சர், ப்ரோச்சர். நெக்ஸ்ட் கரஷ், கராஷ், வேக்சின், வேக்சின். அட்வர்டைஸ்மெண்ட், அட்வர்டைஸ்மெண்ட். ஹாஸ்பிட்டபிள், ஹாஸ்பிட்டபிள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறது உயர்த்தி சொல்லுவாங்க பிரிட்டிஷில், அடல்ட். ஆனால் அமெரிக்கனில் அடால்ட். பிரிட்டிஷ் இங்கிலீஷில் பேலே, அமெரிக்கன் இங்கிலீஷில் பேலே. பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ப்ரோச்சர், அமெரிக்கன் இங்கிலீஷில் ப்ரோச்சர். பிரிட்டிஷ் இங்கிலீஷில் கரஷ், அமெரிக்கன் இங்கிலீஷில் கராஷ். பிரிட்டிஷ் இங்கிலீஷில் வேக்சின், வேக், அது அந்த இடத்துல அழுத்தம் கொடுத்து வேக்சின். அமெரிக்கன் இங்கிலீஷில் வேக்சீன், CINE, சீன், அங்கே அழுத்தம் போகும். அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அட்வர், VER, வெர், அந்த இடத்துல அழுத்தமாக சொல்லுவாங்க, அட்வர்டைஸ்மெண்ட். இது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். அமெரிக்கன் இங்கிலீஷில் அட்வர்டைஸ், அது வரைக்கும் ஒரே மாதிரி வரும், அட்வர்டைஸ்மெண்ட். நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டபிள், ஹாஸ்பிட்டபிள், அந்த PIT, பிட், அதை அழுத்தமாக பிரிட்டிஷ் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. HOS அழுத்தமாக அமெரிக்கன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டபிள், ஹாஸ்பிட்டபிள். இவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்து வரக்கூடிய ILE, இதை வந்து எப்படி பிரிட்டிஷ் பீப்புளும் அமெரிக்கன் பீப்புளும் எப்படி சொல்லுவாங்க, அமெரிக்கன் இங்கிலீஷில் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ILE அப்படின்னு இருக்குல்ல, அதை
ஒரு ரிதமிக்காக சொல்லுவாங்க பிரிட்டிஷ் பீப்புள். ஃபர்ஸ்ட் ஒன் AGILE, அது எப்படி சொல்லுவாங்க பிரிட்டிஷ் அப்படின்னா அஜாயல், ஜயல், அஜாயல் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அமெரிக்கன்ஸ் வந்து அகில், கில், GIL, கில், அவ்வளோதான். அமெரிக்கன்ஸ் எப்படி சொல்லுவாங்க அகில். பிரிட்டிஷ் பீப்புள் எப்படி சொல்லுவாங்க அஜைல், ஜைல். நெக்ஸ்ட் ஃபெட்டைல், ஹாஸ்டைல், மொபைல், versatile, tile, mobile, hostile, fertile, agile. இது எல்லாமே பிரிட்டிஷில் சொல்லுவாங்க. அமெரிக்கன்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா agile, fertile, hostile, mobile, versatile, till, BIL, இல், bill, till, இந்த மாதிரி மட்டும்தான் சொல்லிட்டு போவாங்க அமெரிக்கன்ஸ். ஆனால் ரித்தமிக்காக சொல்கிறவங்க பிரிட்டிஷ் பீப்புள். நெக்ஸ்ட் வரக்கூடிய வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா அந்த ஏ சவுண்ட் வருது பார்த்தீங்களா, BA, LA, CLA, CHA, A, CA, EXA, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வருதுன்னா அந்த ஏ சவுண்டை வந்து எப்படி அவங்க அமெரிக்கன்ஸும் பிரிட்டிஷும் வேரி பண்ணி காட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறது எல்லாமே பிரிட்டிஷ். பாத், லாஃப், கிளாஸ், சான்ஸ், ஆஸ், ஆஃப்டர், காண்ட், எக்ஸாம்பிள், இதெல்லாமே பிரிட்டிஷ். இப்போ அமெரிக்கன் இங்கிலீஷ் எப்படி சொல்லுவாங்கன்னா பேத், laugh, class, chance, ask, after, can't, example. இப்போ ரெண்டையுமே சேர்த்து சொல்கிறேன் பாருங்க. bath, bath, laugh, laugh, class, class, chance, chance, ask, ask, after, after, can't, can't, example, example. ஸோ இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது எல்லாமே பிரிட்டிஷ், செகண்ட் பண்ணது அமெரிக்கன் இங்கிலீஷ். அதுக்கப்புறம் இந்த ஆர் சவுண்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க. ஹார்ட், வேர், இயர், பியர், மோர், சேர், பார். ஆனால் பிரிட்டிஷ் பீப்புள் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஹார்ட், ஆர் சவுண்டை முழுங்கிடுவாங்க அவங்க. ஹார்ட், வேர், இயர், பியர், மோர், சேர், பார். இது எல்லாமே ஆர் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் கொடுக்காம ஸ்ட்ராங்காக பிரிட்டிஷ் பீப்புள் சொல்ல மாட்டாங்க. அமெரிக்கன் ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க. அடுத்து இசேஷன், IZATION, இந்த மாதிரி முடியக்கூடிய வார்த்தைகளை எப்படி அமெரிக்கன் சொல்லுவாங்க, எப்படி பிரிட்டிஷ் பீப்புள் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 4 வேர்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல CIVILI இருக்குது பார்த்தீங்களா, இந்த LI அப்படிங்கிறத லீ அப்படின்னு அமெரிக்கன் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பிரிட்டிஷ் பீப்புள் எப்படி சொல்லுவாங்கன்னா லை. அதே மாதிரி அடுத்த வேர்டில் NIன்னு இருக்கா, ORGANI இருக்குது. அந்த NIயை வந்து பிரிட்டிஷ் பீப்புள் நை அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அமெரிக்கன்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா நீ. அதே மாதிரி ஆதரைசேஷனில் RI இருக்குது பார்த்தீங்களா, அந்த RIயை ரீ அப்படின்னு அமெரிக்கன்ஸ் சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் வந்து ரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நார்மலாக லீ, நீ, ரீ இந்த மாதிரி நார்மலாக சொல்கிறது அமெரிக்கன்ஸ். பிரிட்டிஷ் ரித்தமிக்காக சொல்லுவாங்க, அதாவது வொவல் கிளைடோட சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, வொவல் கிளைடோட, அதாவது பிரிட்டிஷ் பீப்புள் எப்படி சொல்லுவாங்கன்னு சொல்கிறேன். சிவிலைசேஷன், லை, சிவிலைசேஷன், சிவிலைசேஷன், ஆர்கனைசேஷன், ஆத்தரைசேஷன், குளோபலைசேஷன், இது எல்லாமே லை, நை, ரை, இதெல்லாம் பிரிட்டிஷ். இப்போ அமெரிக்கன் சொல்லும் போது சிவிலைசேஷன், ஆர்கனைசேஷன், authorization, globalization, leasation, resation, நீசேஷன், லீசேஷன், லீ, நீ, ரீ. இது அமெரிக்கன். லை, நை, ரை இது எல்லாமே பிரிட்டிஷ். இன்னொரு தடவை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சொல்கிறதெல்லாம் பிரிட்டிஷ், செகண்ட் சொல்கிறது அமெரிக்கன்ஸ். ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ். சிவிலைசேஷன், சிவிலைசேஷன், ஆர்கனைசேஷன், ஆர்கனைசேஷன், ஆத்தரைசேஷன், ஆத்தரைசேஷன், குளோபலைசேஷன், குளோபலைசேஷன். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு டி. இப்போ இந்த டி வந்து நார்மலாக வரும் பொழுது அமெரிக்கன்ஸ் வந்து அந்த டி அப்படின்னு உச்சரிக்காமல் டி அப்படின்னு வர மாதிரி சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. BETTER. இதை பிரிட்டிஷ் பீப்புள் எப்படி சொல்லுவாங்கன்னா பெட்டர். ஆனால் இதே இது அமெரிக்கன் எப்படி சொல்லுவாங்கன்னா பெடர், பெடர். இப்போ நான் ஃபஸ்ட்டு பிரிட்டிஷை சொல்லுவேன், அடுத்து அமெரிக்கன் சொல்லுவேன். பெட்டர், பெடர். வாட்டர், வாட்டர். hated, headed. writing, writing. bottom, bottom. native, native. artificial, artificial. notice, notice. D. அந்த டி வர சவுண்டை டி அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகேவா? ஸோ இப்படி தான் அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷினுடைய ப்ரொனன்சியேஷன் வேரி ஆகும். இப்போது நீங்கள் எப்படி இந்த உச்சரிப்பில் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா? ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், நிறைய கேளுங்க. அதாவது யூடியூப்பில் வந்து நீங்கள் இது இருக்கும்ல, இந்த இன்டர்வியூஸ் இருக்கும், நிறையா ஃபாரின் பீப்புளினுடைய இன்டர்வியூஸ் இருக்கும். ஸோ அதனால் அந்த இன்டர்வியூஸ் நிறையா யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள், இங்கிலீஷில் சர்ச் பண்ணி கேளுங்க, நியூஸ் கேளுங்க, இங்கிலீஷ் நியூஸ் கேளுங்க. அப்புறம் இங்கிலீஷில் வந்து டாக் பண்ணுற மாதிரி அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டோ ஒரு ஸ்டோரியோ இது மாதிரி இங்கிலீஷில் இருக்கிறத நீங்கள் கேட்டு கேட்டு பழகுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன வார்த்தை எப்படியெல்லாம் ப்ரொனன்சியேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது உங்களுக்கு அப்புறம் கேட்க கேட்க உங்களுக்கு ஈஸியாகிடும். யூ கேன் ஆட்டோமேட்டிக்கலி ஸ்பீக் வெல் அண்ட் யுவர் சவுண்ட் ஆட்டோமேட்டிக்கலி குட். தேங்க்யூ டியர். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.